ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எனிமீஸ் வித் பெனிஃபிட்ஸ் எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒயனோடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. ஒயனோட அம்மாவும் ஒயனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, இந்த சம்பவம் எதுக்கு அப்புறம் நடந்துச்சுன்னா, இவங்களுடைய ஜாபை விட்டு இவங்க வந்தாங்க இல்லையா, அவங்களே அந்த ஜாபை விட்டு அமிச்சிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் நடந்தது. ஸோ என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கிற மாதிரி அவங்க அம்மா கேக்குறாங்க. அதுக்கு ஒயனு, நான் நெக்ஸ்ட் ஒரு ஜாப் சர்ச் பண்ணலான்னு இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி நல்ல விஷயம், ஆனா நீ நெக்ஸ்ட் போற இடத்துல இதுக்கு முன்னாடி எதனால உனக்கு ஜாப் போச்சுங்கிற விஷயத்த சொல்லாத. ஒருவேளை அதை நீ சொல்லினா உன்னுடைய ரெப்புடேஷன் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஏன்னா ஒருவேளை நீ இதை பத்தி சொன்னா அவங்க உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை பார்க்க மாட்டாங்க, நீ தான் பண்ணன்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. எல்லாரும் என்ன மாதிரி ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சொசைட்டிக்கு உண்மை தேவை கிடையாது, எவிடன்ஸ் தான் தேவைங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்ல, அதை கேட்டு ஒயனு பயங்கரமா அழுதுருக்காங்க. இப்போ பிரசன்ட் டேக்கு வராங்க. இந்த கோனு அப்புறம் நம்ம ஒயனும் லாலு 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதோட தானே லாஸ்டா முடிஞ்சிச்சு. ஸோ கோன் வந்துட்டு லால் கிட்ட கேஷுவலா பேசுறானா, ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. லால் அதுக்கு, நான் ரொம்ப லக்கி, என் கூட ஒர்க் பண்றவங்க என்னோட சபார்டினேட்ஸ் எல்லாருமே எனக்கு நல்லவங்களா அமைஞ்சிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்ப கோன் என்ன பண்றானா, ஆனா கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதோ ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டனே, அதனால உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்த கிளைண்ட்ஸ் கூட இல்லையாமேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அது எங்களுடைய டாக்குமெண்ட்லயோ எங்களுடைய அணுகுமுறையிலயோ எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனை பிரைசிங் தான், பிரைசிங் கோட் பண்றதுதான் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனில என்ன பிரச்சனை தெரியுமான்னு சொல்லிட்டு கோன் ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா, எதுக்காக இந்த கம்பெனிக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாம் வேற இடத்துக்கு போகுதுன்னா, இந்த கம்பெனி ஃபுல்லா வெறும் உமன்ஸாவே இருக்காங்க, பாய்ஸே ரொம்ப கம்மியா இருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாம் என்ன முடியும், எதுக்காக ஃபுல்லா உமன்ஸா போட்டிருக்காங்கிற மாதிரி ஒரு பேச நம்ம லாலுக்கு அப்படியே மண்டை சூடாகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிற மாதிரி கேட்க, அவன் இன்னுமே அதை டீட்டெயிலாக சொல்கிறான். இதெல்லாம் நார்மலாக இருக்கிற விஷயம் தானே, நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதே இடத்துல ஃபுல்லாக பாய்ஸாக இருந்தாங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக வேலை செய்வாங்க, எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் கேர்ள்ஸ் அப்படி கிடையாது. ஆனால் ஒன்றா ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டு பெரிய பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணிக்கிட்டு சும்மா மற்றவங்கள இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் கேர்ள்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ லால் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொஞ்சம் இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்படி கேர்ள்ஸ் எல்லாம் எதுக்குமே உருப்படி இல்லை, பாய்ஸ் தான் எல்லாத்துலயும் பெட்டர், எமோஷனலி பிசிக்கலி மென்டலி எல்லாத்துலயும் பாய்ஸ் தான் பெட்டர், அப்படித்தானே சொல்ல வரீங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கோனு, ஐயோ இல்ல இல்ல, நான் இதை ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் சொன்னேன், இது ஒன்றும் சீரியஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இருங்க இருங்க இருங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் லெக்சர்லாம் எடுக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க ஏன் உங்க பேரண்ட்ஸை பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்டே போய் கேட்க கூடாது? ஏன்னா பையனை நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்கங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாய் வந்துடுறாங்க. சாரி, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, அதனாலதான் போனேங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்பணுங்கிற மாதிரி சாய் சொல்றாங்க. ஸோ லாலுமே எழுந்து, இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா போச்சு இல்ல, ஓகே சார் நாங்களும் கிளம்புறோங்கிற மாதிரி லாலுமே சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப எங்க ஆபீஸ்ல லாலோடைய அசிஸ்டன்ஸ் 2 பேரும் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ண விஷயத்த சிசிடிவி போட்டோஜ்ல பார்த்தாங்க இல்லையா, அதுலயே உட்காந்துருக்காங்க. ஓ மை காட், இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா? நம்ம லாலு நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையா? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா, அவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அவங்க கூட இருக்கிறவன் என்ன சொல்றானா, இது அவங்க பிரைவேசி சம்பந்தப்பட்ட விஷயம், நீனே ஒரு ஓட்ட வாயி, அவங்க கிட்ட போய் உளறிடாதங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் சரிதான், நீ தான் அப்பப்ப என்ன பாத்துக்கணுங்கிற மாதிரி இவ்வளவு சொல்லிட்டு இப்ப கூட என்ன பேசுறாங்கன்னா, லால் பயங்கர கியூட்ல, அதனாலதான் ஒயின் விழுந்துட்டாங்க, இல்லனா அவங்க யாருக்கிட்டுமே பேசி நம்ம பார்த்ததே கிடையாது, இந்த விஷயத்துல மட்டும் விழுந்திருக்காங்க பாருங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஒயினுடைய அசிஸ்டன்ஸ் 2 பேரையும் காட்டுறாங்க, ப்ரௌடையும் அவங்களுடைய அசிஸ்டன்டையும். அவங்க 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு அவங்க ரூமுக்குள்ள வராங்க. அப்ப ப்ரௌடு அவருடைய ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கா. சோ அவ ஸ்டாப் பண்ணி என்ன கேக்குறானா, இது ஓகேவா, உண்மைதானா, நிஜமாவே இந்த ரிலேஷன்ஷிப் ஓகேவாங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு ப்ரௌடு, எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ இன்னும் எதுக்கு இது டவுட்டாவே கேட்டுட்டு இருக்க, வாங்குற மாதிரி 2 பேருக்கும் இடையில இன்னைக்கு அந்த சம்பவம் மறுபடியும் நடக்குது.
இங்க இப்ப மழையில வந்தாங்க இல்லையா, லாலுக்கு ஒயினு அழகா தலையில தோட்டி விட்டுட்டு இருக்காங்க. சோ ப்ரௌடு இப்ப வீட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணிருக்கா, எங்களை நினைச்சு கவலைப்பட வேணாம், நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோங்கிற மாதிரி. உங்களை நினைச்சு யாரையும் கவலைப்பட்டாங்கிற மாதிரி ஒயினுமே ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ லால் கிட்ட சாரி கேக்குறாங்க. நான் கோனை பத்தி உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு சாரிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்களும் எதுக்காக சொல்லலைங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஒருவேளை நான் சொல்லி நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணி, அவன் வேற இப்ப நம்ம பாஸா இருக்கான், ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்ம ஒர்க் என்ன ஆகுறதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு லாலே ஒர்க்குக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, அதுக்காக அவன் லூசு மாதிரி பண்ணிட்டே இருப்பான், நம்ம பாத்துக்கிட்டே இருப்போமாங்கிற மாதிரி இவங்க பேச, ஏலா நான் சொல்றத கேளு, கோன் விஷயத்துல இதுக்கப்புறம் தலையிடாத, ஒன்னும் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்ல அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன் அவன்கிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணானாங்கிற மாதிரி கேட்க, இப்ப அதை எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கோன் இப்படி பண்ணதை யோசிச்சு பாக்குறாங்க, ரெண்டாவது அவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா அதையும் யோசிச்சு பாக்குறாங்க. ரெண்டுத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படிலாம் இல்ல, கோன் நல்லவன் ஆயிட்டான், இப்ப அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தான் என்கிட்ட சொன்னான், அதனால அவன் என்கிட்ட எதுவுமே ட்ரை பண்ணலங்கிற மாதிரி இவங்க போய் சொல்லிடுறாங்க. சரி அவன் அவன்கிட்ட தப்பா நடந்துக்கலன்னா நானும் அவன்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன், எல்லாமே ஓகே ஓகே ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயினும் லால ஹக் பண்ணிட்டு அப்படியே சோஃபால உட்காந்துருக்காங்க. இப்ப கோன் கிட்ட எல்லாத்தையுமே நம்ம லால் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கோன் என்ன கேக்குறான்னா, எதுக்காக நமக்கு வர வேண்டியவங்க எல்லாம் இன்னொரு கம்பெனிக்கு போறாங்க, என்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அதை போயிட்டு நோட் பண்ணீங்களா, உங்க மேல தப்பு இருக்கா, உங்க டீம் மேல இருக்கா, இதெல்லாம் பத்தி யோசிச்சிங்களாங்கிற மாதிரி கேட்க, எங்க டீம்ல எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே கரெக்டா தான் இருக்காங்க, பிரச்சனை பிரைசிங்க கோட் பண்றதுலதான், சோ பாத்துக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க கோன் கொஞ்சம் ஓவராவே திட்டி விட்டுறான் போல. அவங்க அசிஸ்டன்ட் 2 பேரும் ஃபியூஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துருக்க அந்த இடத்துக்கு ஒயினோட அசிஸ்டன்ட் இவங்க 2 பேருக்கும் பிடிச்ச பபிள் டீயை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோ லாலோட அசிஸ்டன்ட் அந்த பபிள் டீயை வாங்கிட்டு, இதை குடிச்சாலே என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகாது போலயேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ப்ரௌட் வந்துடுறா. சோ வந்தவ இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுற மாதிரி கோபமா பேசுறா, உங்களால நம்ம எல்லாருக்கும் ஜாப் போக போகுது, நீங்களாம் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க, நீங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு அப்படியே இவங்களுடைய ஒர்க்கு இவங்களுடைய டீமு நம்ம லாலுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறா. சோ அதுல டென்ஷன் ஆன லாலோட அசிஸ்டன்ட் என்னடி சொன்னேன்னு கேட்க, நான் உண்மைதாண்டி சொன்னேன்னு அவ சொல்ல, மாத்தி 2 பேருக்கு வாக்குவாதம் ஆகி பிரச்சனையாகி அடிக்கிற மாதிரி வந்துடுறாளுங்க 2 பேரும். ஒயின் அசிஸ்டன்ட் தான் அப்புறம் காப்பாத்தி ப்ரௌட கூட்டிட்டு போறா. இப்போ ஒயினை பாத்தீங்கன்னா லால் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, நீ கோன் கிட்ட இனிமே எதுவுமே வச்சுக்காத, உன்னுடைய கிளைண்ட்ஸை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணு, அவங்க கிட்ட பேசு, எதனால என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேளு, எல்லாமே சரியாயிடும், நீ கோனை பத்தி எதுவுமே பேசாத, அவன் விஷயத்துல தலையிடாதன்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ லால் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பெஸ்ட்டை கொடுத்துமே அவர் பத்தலன்னு சொல்றாரு, அப்ப ஏன் மேல பிரச்சனையா என்னன்னு எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க அந்த நேரம் அங்க லாலோடைய அசிஸ்டன்ஸ் 2 பேரும் அந்த பக்கமா கிராஸ் பண்றாங்க. சரிவா காதுல வாங்கலாம்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு ஒட்டு கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, உன் டீமை சரி பண்ணுங்கிற மாதிரி ஒயின் சொல்ல, அதுக்கு லாலு, என் டீம்லாம் சரியா தான் இருக்கு, என் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே நான் சொல்றபடிதான் கேக்குறாங்க, எனக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க, சொல்லப்போனா அவங்க என்னுடைய ஃபேமிலி மாதிரி நான் பாக்குறேன், நான் என்ன பண்ணாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, எப்பவுமே என்ன ப்ரொடக்ட் பண்ணுவாங்க, சோ நானுமே அவங்கள ப்ரொடக்ட் பண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட அவளோட அசிஸ்டன்ட்டுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, சொல்லப்போனா ஆனந்த கண்ணீர் வருது. பேசிட்டே இருக்கும் போது 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா போயிட்டு கிட்ட கிஸ் பண்ண போக, அந்த நேரம் அந்த டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தானே லாலோட அசிஸ்டன்ஸ் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே டக்குன்னு டோர் ஓப்பன் ஆயிடுது. அதுல பதறி போய் கிஸ் பண்ண போனவங்க ஸ்டாப் பண்ணிட்டு, இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிச்சுக்கிட்டு, இங்க என்ன பண்றீங்கன்னு மறுபடியும் லால் கேக்குறாங்க. அதுவா நாங்க இந்த பக்கமா போனோமா, அவங்க கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். சரி டாக்குமெண்ட் எங்கன்னு சொல்லி கேட்டா, ஆமால டாக்குமெண்ட் எங்கடா வச்சேன்னு சொல்லி கேட்க, எடுத்துட்டு வந்துட்டே இருந்தா அப்புறம் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்கிற மாதிரி அவனும் என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்றான். 2 பேரும் சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்ப லாலோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து லாலை கட்டி பிடிச்சிட்டு, அவங்கள ரொம்ப லவ் பண்றேன், அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஐ எம் சோ கிளாட்னு சொல்லிட்டு ஹக் பண்றா. சோ சொதப்பி வச்சிடாத வாடின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னொரு அசிஸ்டன்ட் பிடிச்சி இழுத்துட்டு போறான், அதுவும் காதை திருகி கூட்டிட்டு போறான். இப்ப நம்ம ஒயினு இந்த விஷயத்த அவனுடைய ஃப்ரெண்ட் இருக்கால சீஸ், அவகிட்ட ஓபன் பண்றா. சோ அந்த ஷாக்லயே அவ என்ன பண்றானா, கையில வச்சிருக்க சீஸ் கேக்கே மறந்துட்டு சீஸ் வழிஞ்சு கீழே ஓடுது, அதை கூட கவனிக்கல, அந்த அளவுக்கு ஷாக் ஆயிட்டாலாமா. சடனா கூப்பிட்டு, திடீர்னு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கிற, உன்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு கேட்டாங்கன்னு சொல்ற, எனக்கு
ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரி யோகம்ல. அதுவும் லாலன்னு சொல்லும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நிஜமாவே இதெல்லாம் உண்மைதானாங்கிற மாதிரி அவ கேட்க, இதுல என்ன டவுட்டுங்கிற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு மீட் பண்ணப்ப சொல்லலையேங்கிற மாதிரி சொல்ல, இல்ல உன்கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன், இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுங்கிற மாதிரி ஒயின் கேக்குறாங்க. அப்படி என்ன ஹெல்ப்னு கேட்டா, இப்ப நான் ஓகே சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்குங்கிற மாதிரி ரொம்பவே யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சோ அவ ரொம்ப தெளிவா என்ன பதில் சொல்றான்னா, சரி போனை கொடு நானே பதில் சொல்றேங்கிற மாதிரி சொல்ல, அதுவும் சொல்ல விட மாட்டேங்கிறா. சோ என்ன சொல்றானா, இல்ல இல்ல நான் தான் சொல்லுவேன் நீ சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, ஓ பொசசிவ்னஸ் வேற வருதா, சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி உனக்கு ஒருத்தங்களை கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னா அதை அவங்க கிட்ட நீ சொல்லிதான் ஆகணும், அதுவும் கொஞ்சம் கூட ஷைனஸ் இல்லாம சொல்லிதான் ஆகணும், இப்படியே வெக்கப்பட்டு இருந்தா எப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்குற, எனக்கு நல்ல பதிலா சொல்லுங்கிற மாதிரி இவ்வளவு சொல்றா. நான் இது வரைக்கும் யாரையுமே டேட் பண்ணதே கிடையாது, திடீர்னு ஒரு பொண்ணு நான் எப்படி டேட் பண்ணுவேன், அவ நல்லவளா கெட்டவளா, இல்ல நான் நல்லவளா இருப்பனா இல்லையா, நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பனா இல்லையான்னு சொல்லிட்டு பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, இப்ப சீஸ் என்ன சொல்றானா, இப்ப நீ ஏன் பயப்படுற தெரியுமா, நீ அவளை ரொம்ப லவ் பண்ற அதனாலதான் பயப்படுற, எங்க நம்ம அவங்கள விட்டு போயிடுவோமோ இல்ல அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு உனக்கு ஒரு பயம் வருது, இதுல இருந்தே தெரியலையா நீ அவங்கள லவ் பண்றன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் கூட ஷைனஸே இல்லாம உன் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்து, கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பிரேக்கப் ஆயிடுமோ ஹர்ட் பண்ணிடுவோமோன்னு பயந்துட்டே இருந்தா என்னைக்குதான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போற, உன் லைஃப்ல உனக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கும், என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோமே, எவ்வளவு நாள் தான் பயந்துகிட்டே இருக்க முடியுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஒயினு நீ எப்ப இவ்வளவு அழகா பேச கத்துக்கிட்டேங்கிற மாதிரி கேக்குறா. இப்ப நம்ம லாலே அந்த மத்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது, ஒண்ணுமே பிரச்சனை இல்லம்மா, பிரைசிங் கோட் பண்றதுலதான் பிரச்சனை, எங்களுக்கு மத்த கம்பெனியோட ஆஃபர்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிரைசிங் டவுனா இருக்கு, அதனால எங்களுக்கு அவங்க கிட்ட டீல் வச்சுக்கதான் பிடிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ லாலுடைய அசிஸ்டன்ஸ் 2 பேரும் லாலை பார்க்க வராங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு. என்னன்னா இப்ப மத்த கம்பெனில என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மத்த கம்பெனிஸ் வந்து கம்மியா கோட் பண்றாங்க அதனால நாங்க அங்க போறோங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா, எதுக்காக இந்த கம்பெனி அதிகமா கோட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா இவங்க கம்பெனி யாருக்கிட்டேந்து ப்ராடக்ட வாங்குறாங்களோ அவன் வந்து பிரைஸ் அதிகமா வச்சிருக்கான், அதனால இவங்க அதுக்கு மேல பிரைஸ் வைக்கும் போது அது இன்னும் அதிகமாகுது. சரி அவன் ஏன்டா அதிகமா பிரைஸ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வெண்டர் அந்த பிரைசிங்க பிக்ஸ் பண்றவன் இந்த கோன் இருக்கான் இல்லையா அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். 2 பேரும் சேர்ந்து யூனிவர்சிட்டியில ஒன்னா படிச்சிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃப்ரெண்டோட கம்பெனியை உள்ள கொண்டு வரதுக்காக தான் பிரைஸ் அதிகமா போட்டு அதுல இவங்க ஒரு கமிஷன் அடிச்சு அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இது போதுமே, இதை வச்சு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேங்கிற மாதிரி லாலுக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. சோ அவங்க அசிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆனா நமக்கு இந்த எவிடன்ஸ் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்போ ஒயனை காட்டுறாங்க. ஒயனுடைய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ஏதாவது சொல்லி இப்படியே ப்ரப்போஸ் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ண, அதுக்கான பொருளையும் அவளே கொடுத்து அமைச்சிருக்கா. என்னுடைய கேக் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கல, அதனால அவங்களுக்காக நான் சீஸ் கேக் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேக்கை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணு, இதுலயே ஒரு நோட் எழுதி அழகா கேளுங்கிற மாதிரி சொல்லி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒயனும் அதுல அழகா எழுதி வச்சிருக்காங்க, நாம டேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பாஸ்ல யாரோ எடுக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு திரும்பி பார்த்தா இந்த கோன் தான். ஓ இதான் நடக்குதா, நீ நான் அவ்வளவு லவ் பண்றீங்களா? ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில அப்படி ஒரு ரூல் இருக்குல்ல, இங்க ஒர்க் பண்றவங்க லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ உன்னுடைய வேலை போயிடுமாங்கிற மாதிரி பயமுறுத்துறான். இவதான் சும்மாவே இவனை பார்த்தாலே மிரளுவாளா. சோ இப்போ இவன் கையில ஒரு ப்ரூஃப் வேற கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து மிரண்டுகிட்டு இருக்கா. ஸோ அவனுமே என்ன பண்ணுறான்னா இதை யூஸ் பண்ணி, ஒரு வேளை இதை நான் சொல்லாமல் இருக்குன்னா நீ எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணால் மட்டும் போதுங்கிற மாதிரி கிட்ட வந்து இடுப்புல அப்படியே கையை வச்சு அப்படியே தடவுற மாதிரி பண்றான். ரொம்ப கிட்ட போயிட்டு கிஸ் பண்ண போலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு லால் வந்துடுறாங்க. லால் கூப்பிட்டதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் தனித்தனியா நிக்கிறாங்க. இருந்தாலும் அவன் எல்லாமே தெரிஞ்சிருச்சுல அவனுக்கு, அவன் முன்னாடி இவங்க ஒன்னா இருக்காங்கிறத காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அதாங்கிற மாதிரி கதையை மாத்திடுறா. ஓ அப்படியா, உங்களுக்கு அது கிடைச்சிச்சாங்கிற மாதிரி கேட்க, ஆமா கிடைச்சிருச்சு, எனக்கு ஜாக்பாட்டே கிடைச்சிச்சுங்கிற மாதிரி லால் சொல்ல, இவன் ஏதோ ஒயின் கிட்ட கேட்க வந்த மாதிரி, ஓகே ஒயின் மார்னிங் எனக்கு எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுங்க, இப்ப நான் கிளம்புறேங்கிற மாதிரி கோன் அந்த இடத்த விட்டு போறான். அப்ப ஓடி வந்து லாலு ஒயின் கிட்ட என்னாச்சு அவன்கிட்ட ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணானான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பதறிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. சொல்ல வந்த விஷயத்த சொல்லவே இல்லை.
வீட்டுக்கு போயுமே ஒயனை ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதை லாலுக்கு தெரியாம மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்ப லாலே அவங்களுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு பேக் சைட்ல ஒளிச்சு எடுத்துட்டு வர சரி இந்தான்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க போட்டிருக்க அதே பைஜாமா மாதிரி இவங்களுக்கும் நைட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு சேம் ட்ரெஸ்ஸா இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. உனக்காக தான் வாங்கினேன், நம்ம 2 பேரும் சேமா போடலான்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒயின் முகத்துல இப்பதான் சிரிப்பே வருது. சரி அதனால என்ன, நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திருக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற அந்த சீஸ் பிரெட் இருக்கு இல்லையா, சீஸ் கொடுத்தாலே அந்த பிரெட்டை பாக்குறாங்க. ஓ எனக்காக வாங்கிட்டு வந்தியான்னு கேட்டதும் ஆமான்னு சொல்றாங்க. இப்ப நம்ம லால் என்ன சொல்றாங்கன்னா, ஹே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கோனை பத்தி நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். அவனும் அவன் ஃப்ரெண்டும் ஒரே யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு தான் நம்மளுடைய பிரைசிங் எல்லாம் பிக்ஸ் பண்றது. அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுல நீ எதுக்கு இன்வால்வ் ஆகுறங்கிற மாதிரி ஒயினை திட்டுறாங்க. என்ன இப்படி சொல்ற, இவன் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான், இதனால என் டீமே பாதிக்கப்படுதுங்கிற மாதிரி சொல்ல. உன் கையில ப்ரூஃப் இருக்கா? இல்ல எதுக்கு நீ அதை பத்தி பேசிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்ல. இல்லதான் அததான் நான் கேதர் பண்ண போறேன், இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க போறேன், இதுல என்னங்கிற மாதிரி கேக்குறாங்க. அது உன்னுடைய வேலை கிடையாது. உன்னுடைய வேலை கிளைண்ட்ஸை ஃபாலோ பண்றது, அவங்க கிட்ட இருந்து ஆர்டர் வாங்குறது, ப்ரொமோஷன் பண்றது, இதெல்லாம் பண்ணு. நீ எதுக்காக இந்த மாதிரி சிஐடி வேலை தான் பார்த்துட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்க. அதெல்லாம் தான் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேனே, கூடவே இந்த ஒர்க்கையும் பண்ண போறேன், இதுல என்ன இருக்கு, என்ன பண்ணாலும் என்னுடைய வேலை சரியா நடக்க மாட்டேங்குதுன்னு எல்லாரும் என்ன திட்டுறாங்க. அதுக்கு காரணம் கோன் தானங்கிற மாதிரி சொல்ல. உன்னுடைய ஜாப் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான், கோனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ அவங்க கிட்ட எந்த சம்மந்தமும் வச்சுக்க கூடாதுங்கிற மாதிரி திட்டுறாங்க. ஏன் அவன் உன்னை ஏதாவது மிரட்டினானா, என்னாச்சுங்கிற மாதிரி இவங்க கேட்க, அவங்க வேற சொல்லிடுவோமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு, அப்படிலாம் இல்ல அவளாம் என்கிட்ட ஒன்னும் அப்படிலாம் எதுவும் நடந்துக்கலையேங்கிற மாதிரி இவங்கள சொல்றாங்க. நான் இன்னைக்கு ஈவினிங் பார்த்தேன், அவன் உன்னை சுத்தி வந்து பேசிக்கிட்டு இருந்தான், அங்க ஏதோ நடந்துகிட்டு இருந்துச்சு, என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நீ என்கிட்ட போய் சொல்லிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு வாயினே எமோஷன் ஆகி, நீ எதுக்கு என்கிட்ட இப்படி கத்துற, நான் ஒன்னும் உன்னுடைய சபானேட் கிடையாது, நீ கேட்டோன்னே எல்லாத்தையும் உனக்கு பதில் சொல்றதுக்கு, நீ உன்னுடைய லைனை கிராஸ் பண்ணி ஓவரா போயிட்டு இருக்க. நான் முதல்ல இப்ப சொல்ல வந்ததே நம்ம ரிலேஷன்ஷிப்பை கேன்சல் பண்ணிக்கலாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லதான் வந்தங்கிற மாதிரி சொல்ல. அப்படியே 2 பேரும் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரூம்ல இவங்களும் அவங்க ரூம்ல அவங்களும் சொல்லிட்டு மாத்தி மாத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஒயினு இவங்க கொடுத்த அந்த சேம் பைஜாமா இருக்கு இல்லையா, அதை பார்த்து எழுதிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, சீஸ் சொன்னது ஞாபகம் வருது, லவ்வுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த விஷயம் இப்ப ஞாபகம் வந்ததும் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பைஜாமா எடுத்து போட்டுட்டு இப்ப லால் முன்னாடி போய் நிக்கிறாங்க. லால் அதை பார்த்துட்டு இவ கோபமா இருக்கணும்னு பயந்துகிட்டு தான் அவ அழுதுகிட்டு இருக்கா. சோ ஒயின் சாரின்னு சொல்லிட்டு அழுறா. அதை கேட்டதும் ஒயினுக்கு, நீ எதுக்குமா சாரி சொல்லன்னு சொல்லி கேட்க, இல்ல நீ பல டைம் சொல்லிட்ட லைனை கிராஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு, ஆனா நான் தான் அதை கேட்கறதே கிடையாது, என்னை மன்னிச்சுக்கோ. இல்ல எனக்கு உன்னை யாரோ என்னால பார்க்க முடியல, எப்பவுமே என்னையும் நான் பிரிச்சு பார்க்கல, அதனாலதான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீ எவ்வளவு சொல்லியும் என்னால அந்த லவ்ங்கிற பாண்டை விட்டு நகரவே முடியல, நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேங்கிற மாதிரி சொல்ல. 2 பேரும் இப்ப மாத்தி எழுதுகிட்டு இருக்காங்க. தப்பு என் மேலதான், இருந்தாலும் நீ என்கிட்ட சாரி கேக்குறிய ஏங்கிற மாதிரி ஒயின் கேட்டுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இல்ல நான் உன்னை மறுபடியும் அந்த மாதிரி பேடா ஃபீல் பண்ண வைக்கிறேன், அதுக்குதான் சாரின்னு இவங்க ஒயினு அழ. 2 பேரும் சேர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுல ஒயினு, நீ இல்லாம என்னால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, சொல்ல போனா உயிரோடே இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அழ. 2 பேரும் சேர்ந்து அழுதுகிட்டு மாத்தி சாரி சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே ஹக் பண்றாங்க, அப்படியே கிஸ் பண்றாங்க, அப்படியே அவங்களுக்குள்ள நடக்க வேண்டியது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒயினை பாத்தீங்கன்னா ப்ரௌடு கிட்ட இந்த விஷயத்த ஓபன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ப்ரௌட கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் லால கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்க போறேங்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி கோன் தான் என் லைஃப்ல நடந்த இந்த விஷயத்துக்கு காரணங்கிறதையும் சொல்றாங்க. 2 பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ லாலை பத்தி சொல்றாங்க. லாலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது உன்கிட்ட சொன்னா நீ எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு தெரியல, நான் இன்னும் லால் கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணல, உன்கிட்ட தான் முன்னாடி சொல்றாங்கிற மாதிரி சொல்ல. அதை கேட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. என்னது நீயா, ஒரு பர்சன் கூடயா, சான்ஸே இல்ல, ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா, உன் லைஃப்ல மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. உண்மை காட், இப்ப நான் என்ன பண்ணுவேன், வா ஒரு ஹக் கொடுன்னு கேட்க. இப்ப 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் உள்ள இவங்க 2 பேரும் ஹக் பண்றத ஒயினுடைய அசிஸ்டன்ட் பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கிறா. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்குமோன்னு சொல்லி அவ நினைச்சிட்டு இருக்கால. இப்படி பப்ளிக் பிளேஸ்ல ஹக் பண்றத பார்த்துட்டு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகி அந்த இடத்த விட்டு போயிடுறா.
இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்காங்க. அதை கொண்டு போய் கோன் கிட்ட காட்டுறாங்க. என்னடா இது இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி கோன் கிட்ட காட்டுறாங்களேன்னு உங்களுக்கு தோணுதில்ல? ஆனால் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரைஸிங் கோட் பண்ணுற அந்த கம்பெனி சரியில்லை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஏன் அது சரியில்லைன்னு நான் சொல்கிறேன்னா, மற்ற கம்பெனிஸோடைய ப்ரைஸ் கோடிங்கையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா எதில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? எதில் கம்மியாக நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தராங்களோ அவங்களுக்கு. ஸோ நம்ம அந்த கம்பெனியை மாத்திட்டு வேற ஒரு ஹோல்சேலரை பார்க்கலாங்கிற மாதிரி பேச கோனுக்கு அள்ளு விட்டுச்சு. இவன் என்னடா கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டாங்கிற மாதிரி. ஸோ அவன் என்ன சொல்றானா, தப்ப உங்க மேல வச்சுட்டு சும்மா அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு பேசாதீங்க. உங்க டீமை வச்சு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா எல்லாரையும் குறை சொல்லாதீங்கிற மாதிரி இவ பக்கமே திருப்பி விட்டுறான். அவங்க ஏன் மோர் எக்ஸ்பென்சிவா வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான ரீசன் அவங்க கிட்ட குவாலிட்டியும் அந்த அளவுக்கு இருக்கும். அதனால தாங்கிற மாதிரி அமுச்சு விட்டுறான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அசிஸ்டன்ஸும் லாலும் சேர்ந்துட்டு அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வழக்கம் போல லாலுடைய அசிஸ்டன்டோடைய அந்த காஃபி மக் இருக்குல்ல, அதை காணும்னு சொல்லிட்டு தேட காணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியா குதிக்கிறாங்க. அதுக்கு லாலு, இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கீங்க? பபுள் டீய காணும், இதுக்கு கோவமா தானே இருக்கணும், கஷ்டம் தானே படணும், நீங்க எப்படி ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் அதுவா நாங்க சிசிடிவி கேமரால இதை பார்த்து கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் சொல்ல, சரி அப்ப வாங்க எல்லாரும் போய் சிசிடிவி கேமரால கண்டுபிடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டாலும் இல்ல 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 வேணாம் 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 நீங்க இருங்க நாங்க போய் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போக பாக்குறாங்க. எதுக்காக என்ன ஸ்டாப் பண்றீங்க, நம்ம 3 பேருமே சேர்ந்து பாக்கலாமேன்னு சொல்ல, இல்ல 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 வேணாம் நாங்களே போய் பார்த்து கண்டுபிடிக்கிறோம், நீங்க இங்கே இருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போக இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் டாய்லெட்ல போய் நின்றுட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க எல்லாம் டாய்லெட்ல நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா, அதே கம்பெனில ஒர்க் பண்ற ஒருத்தவனுக்கு பேட்டரி விழுந்திருக்கு. ஸோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இவன் எல்லாரும் என்ன கொடுத்துருக்கானா, பனானால ஒரு டெசர்ட்டும் அதுக்கு சைட் டிஷ்ஷா கோகனட் மில்க்கும் கொடுத்துருக்கான். எப்படி ஒரு காம்போ பாருங்க, பனானாவும் கோகனட் மில்க்கும். ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆனதுல இவங்க எல்லாருக்கும் வயிறு கலக்கிடுச்சு போல. எல்லாரும் இப்போ ரெஸ்ட் ரூம்ல நிக்கிறாங்க. ஸோ இவங்க தேடி வந்த சிசிடிவில எதுவுமே இருக்காது, ஏன்னா எல்லாருமே ரெஸ்ட் ரூம்ல தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போக இப்போ லாலே வெளில கிளம்பலான்னு சொல்லிட்டு போறாங்க. அதை தடுத்து நிறுத்தி ஒயின் என்ன கேக்குறாங்கன்னா, நீ இது சம்பந்தமா ஏதோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போறேன்னு எனக்கு தெரியுது, ஆனா நான் உன்னை தனியா விட மாட்டேன், நானும் தான் வருவேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனியை பார்த்துட்டு அங்கே போகிறாங்க. அந்த கம்பெனிக்கு போனால் எப்படியும் இதை சென்ட் பண்ணுற அந்த ஓனர் இருப்பான்ல, அவனை பார்த்து பேசலான்னு போனால் அங்கே அந்த ஓனர் இல்லை. எங்கன்னு சொல்லி கேட்டால் அவர் வெளில போயிருக்காரு, வர்றதுக்கு லேட் ஆகும், நீங்கள் கிளம்புங்கிற மாதிரி அவங்க சொல்ல, வந்த இடத்துல ஒரு லீடுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்த விட்டு வெளில போகாமல் காரை அங்கேயே நிறுத்தி வச்சுட்டு லாலும் ஒயினும் காருக்குள்ளேயே வெயிட் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் இப்படியே வெயிட் பண்ணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, இரு அவன் வருவான், வெளில வருவான், இரு பார்த்துட்டு போகலாங்கிற மாதிரி வெயிட் பண்றாங்க. ஆனா அங்க வந்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ள ஒரு அசிஸ்டன்ட் பேசி அனுப்பி வச்சால எங்களுடைய ஓனர் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவ தான் வரா. இவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டையும் பொக்கேவும் எடுத்துட்டு வரா. ஸோ அந்த காரையே ஃபாலோ பண்ணிட்டு இப்போ 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணி போனவங்க அவங்க போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி அந்த காரை நிறுத்திட்டு அந்த வீட்டில் காலிங் பெல் அழுத்தி உள்ளே இருக்கிறவங்க கிட்ட டாக்குமெண்ட்டையும் இந்த பொக்கேவையும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வெளில இருந்தே பார்க்க முடியுது. பார்த்தா இவன் இந்த கம்பெனிக்கு ஓனர்னு ஒருத்தனை சொல்லி ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அவன் தான் அங்கே கொஞ்சம் கூட புத்தி சுவாதமே இல்லாமல் உட்காந்த இடத்துல சேர்லேயே பேரலைஸ்ட் ஆகி உட்காந்துருக்கான். ஸோ இவன் எப்படி இந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ண முடியும், இவன் எப்படி ஓனரா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே தெரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதை பற்றி இவங்களுடைய அசிஸ்டன்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் விஷயம் எல்லாமே பேசிக்கிறாங்க. என்னன்னா, இப்போ இவன் பேரலைஸ்ட் ஆகி இருக்கான் இல்லையா, இவனுடைய சிக்னேச்சர்ஸ் எல்லாமே அவங்க ஒய்ஃப் தான் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ண இன்னொரு ஆள் இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க யாருன்னு யோசிக்கும் போது வேற யாரு, கோன் தான் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி பேரை மட்டும் ஃப்ரெண்டோட பேரை போட்டு வச்சிருக்கான். ஸோ அவங்களுக்கு மந்த்லி இவ்வளோங்கிற மாதிரி கொடுத்துடுறது போல. ஸோ கம்பெனியுமே இவனோடதுதான். இந்த கம்பெனில இருந்துகிட்டு இன்னொரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இந்த கம்பெனில இருக்கிற காசெல்லாம் அந்த கம்பெனிக்கு ஆட்டையை போட்டிருக்கான். சோ இதான் விஷயங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க கிட்ட பெருசா ப்ரூஃப்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனா ஒரே ஒரு ப்ரூஃப் இருக்கு. என்னன்னா, இப்ப அந்த ஓனர் இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும்னு சொன்னா கண்டிப்பா வர முடியாது, ஏன்னா அவனே பேரலைஸ்ட் ஆகி இருக்கான். சோ இதை வச்சு நம்ம பிடிச்சிடலாங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க
ஒயினுக்கு லாலு டெக்ஸ்ட் பண்றா. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் கூட அந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல, சரி பரவாயில்ல, நானுமே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கா. இப்போ லால பாத்தீங்கன்னா சிங்கம் ஒன்று புறப்பட்டதேங்கிற மாதிரி மறுபடியும் அவங்க டீமை கூட்டுட்டு வேகமா ஃபைலை தூக்கிட்டு போறாங்க. யாருக்கிட்டனா அதே கம்பெனில கோனை விட ஒரு ஹையர் அபிஷியல் இருக்காங்கல்ல, சிஇஓ. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நான் அவங்க கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அப்பதான் அந்த ரூமை விட்டு வெளில வராங்க. ஸோ இப்போ நான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கா போறேன், டுமாரோ பேசலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஒயினு லாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துக்கு வந்தது கோனு. ஓ, எனக்காக வெயிட் பண்றியா செல்லம், இரு வரேன்னு சொல்லிட்டு டேபிள்ல ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வைக்கிறான். ஓபன் பண்ணடி, அது ஓபன் பண்ணி பாருங்கிற மாதிரி கண்ணாலே காட்டுறான். ஆனா அவன் ஓபன் பண்ணல. அப்புறம் அவனே ஓபன் பண்ணி அதுல இருக்கிற போட்டோஸ் வெளில எடுத்து வைக்கிறான். என்ன போட்டோஸ் பார்த்தா சிசிடிவில அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் பார்த்தாங்க இல்லையா இவங்க 2 பேரும் கிஸ் பண்றத. ஸோ அந்த போட்டோஸ் தான் இப்போ கொண்டு வந்து வச்சு இந்த விஷயத்த நான் வெளில சொல்லக்கூடாதுன்னா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். என்ன சொன்னாங்கிற விஷயத்த சொல்லல. இப்ப லாலே ஒயினை பார்க்க ஓடி வராங்க. சாரிமா சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு வர, எனக்கு ரொம்ப பசிக்குது, இது வரைக்கும் ஏதாவது ஆர்டர் பண்ணியா, ஆர்டர் பண்ணலாமாங்கிற மாதிரி சொல்ல, நீனே பண்ணுங்கிற மாதிரி ஒயினும் சொல்றாங்க. சரி உனக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்லி கேட்டா, இல்ல எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேணாம், நீ ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தல, அதுக்கு பதில் சொல்லலாம் தான் கூப்பிட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன ஏ ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியான்னு சொல்லி கேட்டல, அதுக்குதான் நோங்கிற மாதிரி சொல்ல, லாலால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இவ சிரிச்சுட்டே காதுல வாங்குறா, எப்படி இவன் நோ சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல. ஸோ ஒயின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு உன் மேலே லவ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸாக தான் நான் உன்னை பார்த்தேன். ஸோ எனக்கு பெருசாக ஃபீலிங்ஸ்லாம் உன் மேலே எதுவுமே கிடையாது. நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே ஹெல்த்தியாக இருக்க போகிறதும் இல்லை. இதெல்லாம் யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரூமை ரெனோவேட் பண்ணிட்டாங்க. நான் என்னுடைய ரூமுக்கு மறுபடியும் போக போகிறேன், திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்க போகிறதில்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் கூட இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் தேங்க்யூ ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு அப்படியே லாலை பார்த்துட்டே இருக்கா. லால் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்ணு கலங்கி அப்படியே எப்படி சொல்றது, ஒரு மாதிரி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த பதிலுமே லால் இதுக்கு சொல்லவே இல்லை. இல்ல நில்ல என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ட்ரை பண்றாங்க. ஒயினுக்குமே அழுக வருது. இருந்தாலும் இவகிட்ட அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே வெயிட் பண்றா. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்த விட்டு போயிடுறா. லாலுக்கே எதுவுமே புரியல. நேத்து வரைக்கும் நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொன்னவ திடீர்னு இப்படி சொல்றாளேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஒயினுமே நம்மளால நினைச்சத சொல்ல முடியலையே, நமக்குன்னு நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க இல்லாமலே போயிடுவாங்க போலயேங்கிற மாதிரி அப்படியே மனசு கஷ்டப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்காங்க. லாலே ரொம்ப நேரம் வரைக்கும் அதே இடத்துலயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.